அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் கேப்டன் அவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடைபெற்றது. அதுல கூட ஜெயலலிதாவுக்கு 6 தொகுதி ஒதுக்குமுறை அதிமுக தயாரா இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே கூட்டணியில இருக்கின்ற 2 கட்சிகளின் சந்திப்பு, அவ்வளவுதான். அதற்கு அடுத்து வேற எதுவுமே அங்க கிடையாது. ஆல்ரெடி கூட்டணியில இருக்கின்ற அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அன்னைக்கு கலந்தாலோசனை பண்ணியிருக்காங்க. அதுதானே ஒழிய அதை தவிர வேற எந்த பெரிய நிகழ்வும் அன்னைக்கு நடக்கலை. அதனால அந்த நிகழ்வை நாங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வா தான் பார்ப்போம். இல்ல அந்த கூட்டத்தில் கூட அந்த கூட்டத்தில் கூட புரியலைங்க. அவர் கருத்து அவர் சொல்லி இருக்காரு. கூட்டணியில மற்றவர்கள் இருக்காங்களா சொல்றாங்களான்றத மற்ற கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகுதான் அது ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். அதனால அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்கார். இப்போதைக்கு பாஜகவும் அதிமுக மட்டும்தான் கூட்டணி. அந்த 2 தலைவர்களுடைய அன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம், அவ்வளவுதான் நீங்க நடந்திருக்கு. அதனால இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை நிச்சயமாக உரிய நேரம் வரும்போது நாங்கள் அறிவிப்போம். கூட தேமுதிகவுடைய பெயர் அடிபட்டிருக்குது. 6 தொகுதி வரைக்கும் ஒதுக்கீடு செய்ய தயாரா இருப்பதா அதிமுக தரப்புல பாஜக வலியுறுத்துவதாக தொடர்ந்து பாஜக தரப்பிடமா தேசிய ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது தேமுதிக இணைக்கிறோம் தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. இது தொடர்பாக உங்களுடைய ஆக்ஷன் என்ன? நீங்க அடுத்த கட்டமா என்ன நகர்வதற்கு போக திட்டம்? முதல்ல அன்னைக்கு வந்த அந்த நிகழ்ச்சி யார் பத்திரிகையாளருக்கு கொடுத்தாங்க அதை எனக்கு நீங்க தெளிவுபடுத்தணும். யார் பத்திரிகையாளர்களுக்கு அன்னைக்கு இந்த கட்சிக்கு இந்த சீட்டு என்று அதிகாரப்பூர்வமாக யார் பத்திரிகையாளர்களுக்கு தந்தாங்க என்றதை முதலில் பத்திரிகையாளர்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு பிறகு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யார் உங்களுக்கு கொடுத்தா பதில் சொல்லணும். நீங்க வெறும் கேள்வி கேட்பது மட்டும் பத்திரிகையாளர்களுடைய வேலை கிடையாது. யார் அதிகாரப்பூர்வமாக அந்த லிஸ்ட யார் பத்திரிகையாளர்களிடம் கொடுத்தாங்க என்பதற்கான பதில் நீங்க கட்டாயம் சொல்லணும். அப்பதான் அடுத்த கட்ட என்னுடைய பதில் என்னவா இருக்குன்றது உங்ககிட்ட பதிய வைக்க முடியும். 9ஆம் தேதி மாநாடு அதற்கு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். ஒரு சோசியல் மீடியால வந்ததை வச்சு அன்னைக்கு ஃபுல் டே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டு அத ஒரு பெரிய நிகழ்ச்சி மாதிரி ஒளிபரப்பிய அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கண்டனங்களை நான் பதிய வைக்கிறேன். இது கை தட்டுறதுக்கோ எதுக்கோ கிடையாது. யார் உங்களுக்கு அந்த தகவல் கொடுத்தது? யார்? ஏதோ சோசியல் மீடியால வந்திருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஒரு சென்சேஷனலா ஒரு செய்தியை நீங்க வெளியிடுகிறீர்கள் என்றால் அப்போ தொலைக்காட்சிகள் மீது இருக்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு, நிச்சயமாக சொல்றேன், எல்லா மக்களுக்கும் தொலைக்காட்சிகள் பத்திரிகை ஊடகங்கள் மேல இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக போயிடும். இதனாலதான் கேப்டன் சொன்னது பத்திரிகைக்காரங்க தானே நீங்க அப்படின்னு கேப்டன் திட்டத்துக்கான காரணம் இன்னைக்கு நீங்க உறுதிப்படுத்திருக்கீங்க. எப்பவுமே உங்ககிட்ட நான் சொல்றேன், நான் எப்பவும் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகுறேன், பாசமா இருக்கேன். ஒவ்வொரு முறை தலைமை கழகத்துக்கு நீங்க வரும்போது உங்களை நாங்க உபசரிக்கிறோம். நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வாட்டி நீங்க நான் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது எதுவுமே உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அனைத்து ஊடகங்களும் ஏதோ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது போல உங்க டிஆர்பியை ஏத்துறதுக்கோ உங்களுடைய சென்சேஷன் நியூஸ் கிரியேட் பண்றதுக்கோ மற்ற கட்சிகளை பாதிக்கும் செயலை ஊடக நண்பர்கள் இதோட நிறுத்திக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நான் தெளிவா சொல்லிடுங்க. ஜனவரி 9 மாநாடு எங்கள் கூட்டணி யாருடன் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். நான் சொல்லிட்டு இருக்கேன்.
அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு சோசியல் மீடியால வந்துச்சு அப்படின்னு ஏதோ உண்மை செய்தி மாதிரி போடுறீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு நம்பிக்கை எங்களுக்கு? யாருக்குமே சொல்றேன், மக்களுக்கே சொல்றேன். இப்போ இப்ப தங்கம் விலை இப்ப உயர்ந்துச்சு, இப்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு அடிக்கடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்களே, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? வருகின்ற தேர்தல் 2026 தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஊடக நண்பர்கள் தயவு செய்து பொறுப்புணர்வோடு பொறுப்பாக நீங்க நடந்து கொள்ள வேண்டிய தருணத்துல இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவங்க, யாரோ ஒரு சோசியல் மீடியால ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க சேனல்ல ஒரு சென்சேஷனல் நியூஸ் கிரியேட் பண்ணும், உங்க டிஆர்பிய ஏத்தணும்னா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், தேமுதிகவை நீங்கள் பயன்படுத்த கூடாது என்பதை நான் தெளிவாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். எங்க கட்சியினுடைய வளர்ச்சி, எங்க கட்சி என்ன முடிவெடுக்கணும் என்பதை நிர்மாணிக்க கூடியவர்கள் கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தான், ஊடக நண்பர்கள் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு தகவலும் இல்லாம, எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாம எப்படி அவ்வளவு பெரிய நியூஸ அதே ஒரே மாதிரி எல்லா சேனல் எப்படி நீங்க பப்ளிஷ் பண்றீங்க? ரைட், அது தப்பு அப்படின்னு எல்லாரும் வதந்தின்னு சொன்ன பிறகு எந்த ஊடகமாவது தவறாக செய்தியை நாங்கள் போட்டுட்டோம், இது தவறான செய்தி எந்த ஊடகமாவது பதிய வச்சீங்களா? அப்ப ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்றதுக்கு மட்டும் ஊடகங்கள் இருக்கீங்க, அது தவறான செய்தி என்று ஏன் மறுப்பு செய்தியா போட மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே நான் அனைத்து இவங்கதான் அவங்கதான் கிடையாது, எல்லாரையுமே இந்த நிகழ்ச்சியினால நிச்சயமாக கண்டிக்கிறேன். இனிமேல் வருகின்ற செய்தி உண்மையாக இருந்தால், அதிகாரப்பூர்வமாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும். அப்படி இல்ல நாங்க ஒளிபரப்புவோம் அப்படின்னா அது உங்க பிரியம். ஆனா தேமுதிகவை பத்தி யாரும் எங்க அனுமதி இல்லாம போடக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. அங்க தேமுதிகன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா எங்க கிட்ட நீங்க அனுமதி கேட்கணும். எங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கடைகோடியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயோ இப்ப சிட்டில இருக்க எங்களுக்கு தெரியுது பொய் செய்தின்னு, கடைகோடியில இருக்கிற தொண்டர் மனநிலை என்னன்னு யாராவது யோசிச்சீங்களா? ஒரு பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி பதிவுகளை தயவு செய்து யாரும் போடாதீங்கன்னு நான் ஹம்பிளா கேட்டுக்கிறேன் எல்லாரையும். ஏன்னா உங்களுக்கும் அந்த கடமை உண்டு, அதை நீங்கள் மதிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எனவே கூட்டணியை பற்றி உங்களுக்கு உறுதியாக மாநாடுக்கு வரும்போது நாங்கள் அதை பத்தி தெரிவிப்போம். எங்க நிலைப்பாடு என்ன நாங்க டிசிஷன் எடுக்க போறோம் என்பதை மாநாடுல எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருடைய கலந்தாலோசனை செய்த பிறகுதான் ஒரு சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். இது போல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா? இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்ப அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? பிஜேபியில இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்ல, சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது. இது கட்சி, இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துட்டு இருக்காங்க. அனைவருடைய மனசை, அனைவருடைய அந்த உரிமையை நீங்க கட்டாயம் மதிக்கணும். நாங்க பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம், பத்திரிகையாளர்களும் நீங்கள் உங்கள் கடமையை சரியா செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று பதிவு செய்யாத பத்திரிகையாளர்களை நிச்சயமாக இந்த நேரத்தில் என்னுடைய மன வருத்தத்தை நான் பதிய வைக்கிறேன். ஒரு பொய் செய்தியை பரப்பாதீங்க. போட்டா தப்புன்னா இமிடியட்டா அதுக்கு மறுப்பு கொடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்போ ஒரு செய்தி போடுற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா அது பொய் செய்தி என்றால் மறுப்பு கொடுக்கிற அந்த அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்கு. அதனால கேட்டுக்கிறேன், இனிமே இந்த மாதிரி தவறு நடக்க கூடாது என்பதை கேட்டுக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. இப்ப செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு சென்னையில இருந்து உளுந்தூர்பேட்டை தாண்டி போயிட்டாங்க. காலி பணிகளே இல்லை அப்படின்னு சொன்ன அமைச்சர் 1000 பேருக்கு பணிமுறை செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் அவங்களுக்கான வேலையே வழங்க. செவிலியர்கள் போராட்டம் இப்ப இல்லைங்க,
ரொம்ப வருஷமா அது நடந்துகிட்டு இருக்கு. பல முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா அவங்களை அனைவரையும் நாங்க நேரடியாக சென்று எங்களுடைய ஆதரவை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். அவங்களுடைய உண்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நைட்டிங்கேல்ஸ் சொல்லுவோம், யார் செவிலியர்களை, அவங்க உரிமையை அவங்க கேட்கிறாங்க. அதுல உண்மையாக அந்த உரிமையை தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. பல நாட்களாக அவங்க போராட்டம் நடத்தினதுனால ஒரு 1000 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் செவிலியர்கள் இல்லையா? அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனடியாக அனைத்து செவிலியர்களுக்கும் அவர்கள் கேட்கின்ற அந்த உரிமையை நிச்சயம் நீங்கள் தரணும். அவங்க என்ன எதிர்பார்க்கிறோ அதை செய்ய வேண்டியது அரசின் கடமை. அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பார்த்தா ஆசிரியர்களுடைய ஆர்ப்பாட்டம், ஒரு பக்கம் பார்த்தா மக்கள் நல பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டம். டெய்லி இங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லாரும் குரூப்பா அவங்களுடைய கோரிக்கை மனுவை வச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் பல முறை அவங்க எல்லாருக்கும் ஆதரவு சொல்லியிருக்கோம். ஆனாலும் இன்று வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அது உறுதியாக தமிழ்நாடு அரசு அதை கவனத்துல கொண்டு அந்த நிச்சயம் அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல நான் கேட்டுக்கிறேன். நம்ம கூட்டணி தொடர்பா மாநாட்டுல அறிவிக்கிறோம் சொல்றோம். எந்த கூட்டணின்னு அறிவிக்கிறோமா இந்த அதனுடைய போக்க மட்டும் நம்ம மாவட்ட பேசி அப்பதான் துவங்க போகுதா? நீங்க வெயிட் பண்ணுங்க, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்களா? இப்ப நேற்று எங்களை கேட்டா செய்தி வெளியிட்டீங்க, சொல்லுங்க. எங்களை கேட்டா செய்தி வெளியிட்டீங்க. அதிமுக தரப்புல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவு ஒதுக்கலாம், ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய பட்சத்தை ஒதுக்கான உத்தேச பட்டியல் தான் வெளியிடப்படுதே தவிர அது அதிகாரப்பூர்வமானது அப்படின்றதான் அதை வெளியிட்டது யார்? அதான் நான் கேட்கிறேன். அது தேமுதிக கிட்ட கேட்டுதான் அது வெளியிடணும் அப்படின்றது அது எந்த விதத்துல சரியான அணுகுமுறையா இருக்கிறது. ஏன்னா அது உத்தேச பட்டியல் அதிமுக பேசியிருக்கிறாங்க. தேமுதிக கட்சிக்கு உரியவர்கள் நாங்கள். இப்ப உங்க சேனலை பத்தி ஒண்ணு சொல்றோம், உங்களை கேட்காம நாங்க தவறான செய்தி போட்டா நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இல்ல, நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. அந்த உத்தேச பட்டியலை வெளியிட்டது யார்? அததான் நான் கேட்கிறேன். எனக்கு வேற எந்த ஆன்சரும் வேண்டாம். ஒரு உத்தேச பட்டியல் வெளியிட்டீங்கன்னு சொல்றீங்க, யார் வெளியிட்டா? அதிமுகவா இல்ல பிஜேபியா? யார் வெளியிட்டது அது தெரியணும்ல. அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் இதெல்லாம் பேசினதா ஒரு தகவல் எந்த நிர்வாகிகள் பேசினாங்க அது தெரியல. தெரியாம ஒரு சேனல்ல தயவு செஞ்சு நியூஸ் போடாதீங்க, புரியுதுங்களா? உத்தேச பட்டியல் சோசியல் மீடியால வந்துச்சு, யாரோ சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு கட்சி மேல நீங்க கொண்டு வரக்கூடாது. இப்ப உங்க சேனல்ஸ் மேல அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சோசியல் மீடியால இப்படி வந்துச்சு ஒரு சேனலை பத்தி அப்படின்னு மத்தவங்க சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? உங்களுக்கும் கடமை இருக்கு, உங்களுக்கும் பொறுப்பு இருக்குங்க. அதை உணர்ந்து தயவு செஞ்சு நடந்துக்கங்க. இது ஒண்ணும் சாதாரண கிடையாது. கேப்டன் இல்லாம இன்னைக்கு இந்த கட்சியை 20 ஆண்டு கழிச்சு 21வது ஆண்டுல வழி நடத்திட்டு இருக்கோம். இந்த கட்சிக்காக தங்களுடைய உயிரையும் பொருளையும் பணையம் வைத்து தலைமை கழகத்திற்கும் தலைவருக்கும் கட்டுப்பட்டு உண்மை விசுவாசிகளாக பயணித்துக் கொண்டிருக்க எங்க நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த முழு அதிகாரம் உண்டு. அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க கூட தான் தேமுதிக கூட்டணி அமைக்கும். அதனால நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க வேணா உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை எது வேணாலும் போடலான்றது கிடையாது. அப்படி ஒரு பொய் செய்தி தவறுதலாக போடப்பட்டா நிச்சயம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு சகோதரியா, அந்த செய்தி தவறான செய்தி என்பதையும் நீங்கள் பதிய வைக்கணும் என்பதையும் இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன். அது ஏன்னா ஒரு செய்தியை மட்டும் பரப்புறீங்க, அது பொய் தகவல் யாரோ சொன்னதுன்னு சொல்றீங்களே, அப்ப அது தவறான ஃபேக் அப்படின்னு ஒரு முத்திரை அடிச்சு அந்த சேனல்ல போடலாம்ல. இந்த செய்தி ஃபேக் நியூஸ் அப்படின்னு ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு எல்லா கட்சியும் அது வதந்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்துமஸ், உங்க எல்லாருக்கூட நான் ஹாப்பியா தான் பேசணும்னு நான் வந்தேன். பட் நீங்க செஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப எல்லா தரப்பும், எல்லா கட்சியினரும், எல்லா நிர்வாகிகள், தொண்டர்கள், அனைத்து கட்சியும், அதிமுக பிஜேபி உட்பட அத்தனை பேரும் சொல்ற இது பாதிச்சிருக்கிறது. இனி வருங்காலங்களில் பத்திரிகை நண்பர்கள் பொறுப்பாக செயல்படணும். இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல உங்களை சந்திக்கிறேன். 28ஆம் தேதி கேப்டனுடைய 2ஆம் குரு பூஜை நடக்க இருக்கிறது. அதற்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாரும் வரணும். அது மட்டும் இல்ல, ஜனவரி 9 கடலூர்ல நடக்கின்ற மாநாடு, அந்த மாநாட்டிலையும் நீங்கள் அனைவரும் கலந்துக்கணும் தலைமை கழகம் சார்பா அழைக்கிறோம். இப்பவே எல்லாருக்கும் அந்த பத்திரிகைகளை, அந்த இன்விடேஷனை, குரு பூஜைக்கான அழைப்பை ஒவ்வொரு
சேனலும் ஒவ்வொரு மீடியாவையும் சேர்ந்து எங்கள் நிர்வாகிகள் நேரடியாக சென்று பத்திரிகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க அதிமுக வெளியிட்டுச்சுன்னு. நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் கிட்ட எங்க தலைமை கழகத்திலிருந்து ஒரு குழு சென்று நேரடியாக இன்விடேஷனை வழங்க இருக்கிறோம். முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினிடமும் அதற்கான டைம் கேட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான கட்சி தலைவர்களிடையே அந்த டைம் நாங்க கேட்டிருக்கோம். அந்த டைம் கிடைச்ச உடனே தலைமை கழகத்தின் சார்பாக சென்று இந்த இன்விடேஷன்ஸ அவங்க கையில நேரடியாக ஒப்படைக்க இருக்கிறோம். அது போல இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரை தலைமை கழகத்தின் சார்பாக போய் சந்திச்சு இன்விடேஷன் தரோம். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூட டைம் கொடுத்தவன அவரையும் போய் சந்திக்க இருக்கிறோம். அது போல இன்னைக்கு இருக்கின்ற பிஜேபி, காங்கிரஸ், அதே போல விஜய், சீமான், எந்தெந்த கட்சி எல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் தேமுதிக சார்பாக அழைப்பிதழை தருகிறோம். அந்தந்த டைம் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே நேரடியா வழங்க இருக்கிறோம். அப்பாயின்மெண்ட் தாமதமானால் எங்க கழக நிர்வாகிகள் சென்று அந்த இன்விடேஷனை ஒவ்வொருத்தர்கிட்டையும் பர்சனலா கொடுக்க இருக்கிறோம். இதுதான் உண்மை. உண்மைக்கு புறம்பான செய்தியை தயவு செஞ்சு போடாதீங்க, சரிங்களா? இது எல்லாரையுமே பாதிக்கும். இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். நம்பிக்கை போயிடும். பத்திரிகை ஊடகத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு போயிடும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இன்னைக்கு 4 பில்லர்ஸ், 4 சிங்கம் இருக்காங்க. அதுல ஒரு சிங்கம் யார்? மீடியா. சோ அந்த பொறுப்பு உங்களுக்கு உண்டு. ஜனநாயக கடமை ஆற்றுங்கள், உண்மை செய்தியை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வந்திருக்கீங்க, எல்லாரும் சாப்பிட்டு போங்க, குரு பூஜைக்கு வாங்க, மாநாடுக்கு வாங்க. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.